இப்போ வந்துட்டு கார்ல ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ரெக்வயர்டுன்னு வந்திருக்குது. ரீஜெனரேஷன் ரெக்வயர்ட் ஆர் டிபிஎஃப் கிளாக்டுன்னு அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது எந்த மாதிரிக்கான கார்ல வரும்னு பார்த்தா டீசல் வேரியண்ட்ல தான் வரும். டீசல் வேரியண்ட் கார்ஸ்ல மாத்திரமே இந்த டிபிஎஃப் கிளாக்ட் அண்ட் ரீஜெனரேஷன் ரெக்வயர்டுன்னு வரும். இது நான் வச்சிருக்கிறது பொலேரோ டீசல் வேரியண்ட். இந்த ரீஜெனரேஷன் ரெக்வயர்டுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான். ஆக்சுவலி நான் வந்துட்டு சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறதுனால ரொம்ப லாங் வந்துட்டு நான் அடிக்கடி போகிறது கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம போகிறது. அதனால இப்போ வந்து செகண்ட் கியரில் போட்டுட்டு நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும். அப்போ அந்த செகண்ட் கியரில் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்ஸில் போகும்போது அந்த இது சூடாகி அதோட இருக்கிற டஸ்ட்டு அந்த இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுரும். அந்த டிபிஎஃப் கிளாக்ட் ஆனது ரிலீஸ் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ரீஜெனரேஷன் ரெக்வயர்டுங்கிறது. அதான் நான் பண்ண போகிறேன். ஏத்தாப்புல எந்த குறுக்கு மறுக்கு எதுவும் வராமல் இருக்கணும். செகண்ட் கியர்ல 70ல் போகும்போது அது நல்லா சூடாகி அது அந்த புகை அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வெளியில தள்ளக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான் நடக்கும். அதான் பண்ண போறோம். பண்ணலாமா? பண்ணலாமே. ஓகே.